தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமகிமையும் துதியும் சூத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த 2025 புத்தாண்டை இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்போம். இந்த புத்தாண்டை ஆசீர்வதிப்போம். இந்த ஆண்டு அநேக ஆயிரங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து செல்கிற ஆண்டாக, மகிமையின் ஆண்டாக, ஆவிக்குரிய செழிப்பின் ஆண்டாக இருக்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபை செய்வாராக. இந்த யூடியூப் மூலமாக கேட்குற எல்லாருக்கும் ஒரு புது அனுபவம் இந்த புத்தாண்டில் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்று இந்த புத்தாண்டில் தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு 12 விதமான கனிகள். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய புத்தாண்டு சிறப்பு செய்தியினுடைய தலைப்பு 12 விதமான கனிகள். பொதுவாக ஆவியின் கனிகள் 9ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் 12 கனிகள் என்று வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி 22 அதிகாரத்தை எடுத்து 1-2 படிங்க. இந்த 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 இதை எடுத்துக்கோங்க. இந்த வாசிக்கிறவங்க இந்தாப்பா இந்த மைக்கை கொண்டு போய் எங்கே கொடு, வாசிக்கிறவங்ககிட்ட கொடு. இந்த இதில் அதில் மைக்கில் வாசிங்க சத்தமாக. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது என்று போட்டிருக்கு. தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமே இருக்கிற சிங்காசனம் அங்கே இருக்கும். 3ஆம் வசனத்தில் இருக்கு. ஆகவே இந்த கடைசி அதிகாரத்திலே மூவர் அங்கே வர்றதை கவனிங்க. ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று யோவான் 7ஆம் அதிகாரத்திலே 37ஆம் வசனத்திலே இயேசு சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பற்றி வார்த்தை தான் அது. இங்கே ஆட்டுக்குட்டியானவர் சொல்லப்பட்டிருக்கு, அது இயேசு. தேவன் சிங்காசனம் தேவன் போட்டிருக்கு, அது தேவன் பிதா. ஆகவே பிதா குமாரே பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலே மூவரும் சாட்சியிடுகிறார் என்ற 1 யோவான் 5:7 படி இந்த பரலோக காட்சிகளை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். இந்த பரலோகத்திலே மகிமையான காட்சிகளை காட்டுகிறார். அது ஒரு நகரமாக இருக்கிறது, அது ஒரு வீதியாக இருக்கிறது. அதனுடைய மத்தியிலே இரு கரையிலே என்ன இருக்கிறதுன்னா 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. விருட்சம்னா கனி, 12 விதமான கனிகள். ஏன் அப்படின்னா அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும்னு போட்டிருக்கு. 12 மாதங்கள் கொண்டது என்னது? ஒரு ஆண்டு. இப்போ 2025 ஜனவரி மாதம் இன்றைக்கு 1ஆம் தேதி பிறந்ததுன்னா இந்த வருஷம் டிசம்பர் முடிகிறதுக்குள்ளே எத்தனை மாதம்? 12 மாதம். 12 கனிகளை தரும் மரம் என்று போட்டிருக்கு. மரம் என்பது மனுஷனை குறிக்கிறது. சங்கீதம் 1 அவன் நீர்க்காலம் ஓடப்பட்டு நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையை உதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான்.
ஆண்டவர் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கூட கனிகளை கொடுக்குற மரத்தை சுத்தம் பண்ணுறாரு. கனி கொடாத மரத்தை வேறு அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. கனி கொடுக்குற மரத்தை சுத்தம் பண்ணுறாரு, பாதுகாக்கிறாரு. கனி கொடாத மரத்தை வெட்டி போடுறாருன்னு இருக்கு. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அங்கே கனிகளை ஒரு எஜமான் தேடுகிறார். 3 வருஷமாக கனியை தேடி ஒரு கனியும் காணாதனால வெட்டி போடுவோம் என்று எஜமான் சொல்கிறாரு. அங்கே வேலைக்காரன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், 3 வருஷமாக பார்த்தாச்சு பிரயோஜனம் இல்லை, நிலத்தையும் ஏன் கெடுக்குது, வெட்டி போடுன்னு எஜமான் சொல்கிறாரு. அங்கே பரிந்து பேசக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்கிறாரு, ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் கொத்தி எரு போடுறேன், கனி கொடுத்தா பார்ப்போம், இல்லாவிட்டால் வெட்டி போடுவோம்னு அங்கே பரிந்து பேசக்கூடிய ஒரு நபர் இருக்கிறதுனால எஜமான் சரி உனக்காக இந்த வருஷம் விடுறேன்னு விட்டுருவார். அதெல்லாம் நம்ம அந்த பகுதியில் பார்க்குறோம். இது ஆவிக்குரிய வகையில் ஒரு ஊமையாக இருந்தாலும் அதுதான் உண்மை. ஒரு சத்தியத்தை விலைக்கு கொடுக்க இந்த மாதிரி ஊமானங்கள் தேவையாக இருக்குது. உலகத்தோற்றம் முதல் மறைந்திருந்த ரகசியங்களெல்லாம் இயேசு ஊமைகளால் தான் வெளிப்படுத்தினார் என்று மத்தேயு 13:35 இருக்கு. உதாரணம் இல்லாமல் அவர் எதையும் சொல்லலைன்னு அதிலேயே போட்டிருக்கு. அந்த வகையில் கனி கொடுக்குற மரத்தை ஆசீர்வதிக்கிறார், இலைகள் தவிர கனி இல்லாத அத்தி மரத்தை சபிக்கிறார். ஆகவே ஆவிக்குரிய வகையில் நாம் எல்லாரும் மரங்களாக இருக்கிறோம். மரங்கள் கனிகளை கொடுக்கக்கூடிய மரங்களாக இருக்கணும். அந்த பரிந்து பேசக்கூடிய நபர் தான் இயேசு கிறிஸ்து. எஜமான் பிதா, எஜமான் பிதா, பரிந்து பேசுகிறவர் யார்? இயேசு. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, 1ஆம் வசனத்தில் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாருன்னு அங்கே போட்டிருக்கு. அந்த வேலைக்காரன் இந்த பரிந்து பேசக்கூடிய ஆள் இல்லாட்டினா என்னைக்கோ எஜமான் வெட்டியிருப்பார். ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த 2025 நம்ம பரிசுத்தவான்களாக இருப்பதற்காக, நீதிமான்களாக இருக்கிறதுக்காக, கனிகள் நிறையா கொடுக்கறதுனால ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்தை கொடுக்கல. இயேசுவினுடைய பரிந்து பேசுறது தான். ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடுத்தா பார்ப்போம். கனி கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்? கொத்துவே எரு போடுவேன்னு சொல்கிறாரு. கொத்துறது என்பது தான் கடின உபதேசம்னு சொல்கிறது. கோடார் எடுத்து குத்தும் போது மரத்துக்கு வலிக்காதா? வலிக்கும்ல, ரத்தம் வர்ற மாதிரி வரும்ல, அதான் கொத்துறது. கடின உபதேசம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எரு போடுறது என்பது பலமான ஆகாரம், நல்ல உரம், நல்ல உபதேசம். அதில் தான் அந்த மரம் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கும்படி உங்களை நாட்டினேன்னு சொல்கிறாரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, 12 மாதமும் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் காணப்படணும். பல இடங்களில் என்னுடைய அனுபவத்தை, நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன், இந்த செய்திக்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது. எனக்கு ஒரு 17-18 வயசில் மிஷினரியாக ஊழியத்துக்கு சாத்தூர் பகுதிக்கு நான் மதுரை ஜார்ஜ் ஆலயத்திலிருந்து அனுப்பப்பட்டேன். குடும்பத்தோடு நான் போனேன். இப்போ அப்பொழுது 4 சபைகள் அந்த பகுதியில் இருக்குது. சாத்தூர் பகுதியில் கிராம சபைகள். 4 சபைகளுக்கும் நான் ஒரு மிஷினரியாக அலைந்து திரிந்து ஊழியம் செய்ய எனக்கு ஆண்டவர் பாக்கியம் கொடுத்தார், கிருபை கொடுத்தார். அதில் ஒரு சபையில் ஆராதனையே இல்லாமல் இருந்தது. புது போதகர் வந்துட்டார், புது பாஸ்டர் வந்துட்டார்னு சொல்லி மணி அடிப்பாங்க. அந்த ஸ்கூலில் மணி அடித்த மாதிரி அந்த கோயிலில் ஒரு மணி தொகை போட்டிருக்கும். டான் 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 டான்னு அடித்த உடனே எல்லா மக்களும் வந்துட்டாங்க, நிறையா வர்றாங்க. நடத்த ஆள் இல்லை, ஆராதனைக்கு ஆள் நடத்த ஆள் பாஸ்டர் இல்லாதனால யாருமே அங்கே நடத்த முடியல. அப்போ நான் சரி, ரொம்ப பழைய காலத்து சபை அது. அப்போ அன்னைக்கு எனக்கு இவ்வளோ விவரம் கிடையாது, நான் சின்ன பையன். ஆனாலும் கேட்ட சத்தியத்தை வச்சு உற்சாகமாக பேசிக்கிட்டு இருக்கேன். கனி கொடுக்குற மரமாக இருக்கட்டும், நீங்கள்
கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் மாறணும் கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டேன். அடுத்த வாரம் வரும்போது தட்டு நிறைய பழம் இருந்துச்சு. கொய்யா பழம், ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், முந்திரி பழம், என்னென்ன வகைகள் இருக்கோ பழம், பெரிய தாம்பழத்தட்டு நிறைய அந்த பழங்களை வச்சுருந்தாங்க, டேபிளில் வச்சுருந்தாங்க. சரி, ஏதோ விசேஷம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இருக்கேன். தேவநேசன் ஒரு ஐயா மூப்பர், சபை மூப்பர் பேசுகிறார். அங்கே மைக்கை வச்சுக்கிட்டு, ஹலோ, நம்ம சபையிலே எத்தனையோ பாஸ்டர்கள் வந்தாங்க, இவர் கொஞ்சம் வயசு பாஸ்டர், இளம் வயசு உள்ள ஊழியக்காரர் வந்திருக்காரு, கனி கொடுங்கன்னு கேட்டுட்டார் அவர் போன வாரம். அதனால் இத்தனை நான் பாஸ்டரும் கேட்காதது ஒன்று கேட்குறாரு, கனிகள் கொடுக்கணும்னு சொல்கிறாரேன்னு சொல்லி வீடு வீடாக நாங்கள் வசூல் பண்ணி இந்த கனிகளை ஐயா அவர்களுக்கு வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம், அன்புடன் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு சிரிக்காமல் யாருமே சிரிக்காமல் சொல்கிறாங்க. எனக்கு சிரிப்பை தாங்க முடியல, அடக்கிக்கிட்டு, ஐயா நான் சொன்னது ஆவிக்குரிய கனிகள்னு சொன்னேன். அது எங்கே விற்கும்? அடுத்த கேள்வி. இவங்களுக்கு விளக்கம் சொல்லி ஓயிறதை விட கிடைச்சது போதும்டான்னு சோல்னா பையில் போடுங்கடான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நடந்த சம்பவம் அது. இன்ன வரைக்கும் அது உணர்ந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அப்படி ஒரு சபை இருக்குது, கிராம சபை, அம்சாபுரம் அந்த சபை பேர். காமராஜர் மாவட்டமாக விருதுநகர் மாவட்டமாக இருக்கு. இப்போ ஏன் சொல்கிறேன்னா, அடிப்படை உண்மைகளை கூட புரிய முடியாத அளவில், சாதாரண ஒரு விளக்கங்கள் கூட மக்களுக்கு போதகர்கள் சொல்லாத அளவில் வெளிப்படையான காரியங்களையே இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி ஆவிக்குரிய காரியங்களை எப்படி புரிஞ்சுக்கிற முடியும்? முத வருஷங்களை வகுக்கும் போது 10 மாதமாக தான் இருந்தது. 12 மாதம் கிடையாது, 10 மாதம்தான் இருந்தது. அந்த 10 மாதத்தில் பொதுவாக அந்த ஒரு பிள்ளை பிறக்கிறதே 10 மாதம் தானே. 10 மாதத்தில் தான் ஒரு குழந்தையே பிறக்குது. அது ஓராண்டு கணக்குக்கு அர்த்தம் தான் அது. அந்த 2 மாதம் எதுக்காக எக்ஸ்ட்ரா வச்சாங்கன்னா, ஜனங்களுக்கு வரி வாங்கிறதுக்காக ஒரு மாதத்தை வச்சாங்க. அதான் ஜனவரின்னு சொல்கிறது. ஜனம் வரி, ஜனத்துக்கு வரி, ஜனவரி. பிப்ரவரி என்பது அது ஒத்தது தான். பிறப்புக்கு எல்லா உயிருக்குன்னு சொன்ன மாதிரி பிறப்புக்கெல்லாம் வரி, பிறந்துட்டு அதுக்கு வரி. ரோம சாம்ராஜ்யத்தில் அது இருந்ததாக வரலாறு இருக்குது. அந்த 2 மாதம் வரி, அது வேலை மாதம் கிடையாது. இப்போ கூட நம்ம 12 மாதத்தில் 1.5 மாதம் லீவுக்கே போகுது. மற்ற அரசாங்க லீவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இதுக்கு சரி கட்டினீங்கன்னா 2 மாதம் போயிடும். 10 மாதம்தான் வேலை நாளாக இருக்கும். அந்த 2 மாதம் இப்போ கூட அப்படித்தான். அதனால் ஜனவரி பிப்ரவரி சேர்க்கப்பட்டதே தவிர அதுக்கு முந்தி 10 மாத கணக்கு தான் இருந்தது. ஆனால் 12 மாதங்கள் 12 கனிகளை கொடுக்கக்கூடிய மரமாக வெளிப்படுத்தின விஷயத்தில் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே குறிக்கப்பட்டதுனால அவங்களையும் அறியாமல் 12 மாதங்களாக ஒரு ஆண்டை இன்றைக்கி கொண்டாடக்கூடிய அளவில் உலகம் முழுவதும் பரப்பக்கூடிய அளவில் ஆயிட்டு. இன்றைக்கி இயேசுவுக்கு பேர் வச்ச நாள் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணுவாங்க. மோசையினுடைய பிரமாணத்தில் பழைய ஏற்பாட்டு முறையில் எந்த பிள்ளையாருனாலும் யூதர்கள் விருத்த சேதனை பண்ணுவாங்க. அதாவது சுன்னத்து பண்ணுறது. போன 25ஆம் தேதி குழந்தை பிறக்குதுன்னா இந்த 1ஆம் தேதி ஒரு வாரம் கணக்கு, 8ஆம் நாள் பைபிளில் போட்டிருக்கு. லூக்காவில் 8ஆம் நாள்னு விருத்த சேதனை பண்ணும்படி குழந்தைய கோயிலுக்கு கொண்டு வந்தாங்கன்னே போட்டிருக்கு. அதில் தான் சிமியோன் குழந்தைய எடுத்துக்கிட்டு புறஜாதிகளுக்கு ஒளியாக வந்தார் என்று சொன்னான், லூக்கா 2:30. ஆகவே அந்த பேர் வச்ச நாள் தான் இன்றைக்கி 1 கிபி கிறிஸ்துக்கு பின்பு, கிமு கிறிஸ்துக்கு முன்பு. உலக சரித்திரத்தையே 2ஆக பிரித்த ஒரு பெருமை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான். அதான் ஜெயந்தின்னு சொல்கிறோம். ஜெயந்தின்னா பிறப்பு, கிறிஸ்து ஜெயந்தி
அது காந்தி ஜெயந்தின்னு சொல்கிறாங்க, அது உண்மை. காந்தி பிறந்தது உண்மை, அதனால ஜெயந்தி. ஆனால் சில சாமிகளுக்கெல்லாம் ஜெயந்தின்னு சொல்கிறாங்களே, அது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. சில விக்கிரக சாமிக்கு ஜெயந்தின்னு சொல்கிறாங்க, பிறப்புன்னு சொல்கிறாங்க. அது எப்படி, என்ன வரலாறு? உலக வரலாற்றில் இடம் பெற்றிருக்கா? இல்லையே. அவங்களா ஜெயந்தின்னு சொல்லிடுறாங்க, அவங்களா ஒரு பிறப்புக்கு ஒரு நாளை குறித்து புராணங்களில் எழுதியிருக்கிறாங்க. அது எப்படி? அதனால் இந்துக்களை குறை சொல்லாதீங்க, இந்து புராணங்களை குறை சொல்லாதீங்க. உதாரணமாக சொல்கிறேன், ஏசாயா 7:14 நமக்கு ஒரு பாலகன், அது என்ன போட்டிருக்கு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக. பிறந்தார்னே அங்கே போட்டிருக்கு. அதே மாதிரி போன சொன்னேன் கிறிஸ்மஸில் ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்னே இருக்கு. பிறந்தாரா? எழுத்தின்படி சரித்திர ரீதியில் இயேசு பிறந்துட்டாரா? அப்போ பிறந்தாரான்னு கேட்குறேன். இல்லை, பிறக்கலை. பிறக்கிறதுக்கு முந்தையே பிறந்தாருன்னு இருக்குது பழைய ஏற்பாட்டில். அதுபோல் புராணங்களில் இதிகாசங்களில் பிறந்தார் என்று ஜெயந்தின்னு சொல்லி சில சாமிகள் பேர் சொல்லலாம். ஆனால் அது கணக்குக்கு வராது, சரித்திரபூர்வமாக வராது. அந்த தீர்க்க தரிசனம் மாம்ச ரீதியில் சரித்திர ரீதியில் இயேசு என்ற அவதாரத்தில் பிறக்கும் போது தான் இதுதாண்டு நம்ம இணைச்சி இவர் தான் அந்த இரட்சகர் என்று நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் பிறந்தது யார்? இயேசு ஒருவர் தான். கிமு கிபி என்ற வரலாறு. இயேசு ஒரு கற்பனை புருஷர் அல்ல, இதிகாச புருஷர் அல்ல, ஒரு புராண புருஷர் அல்ல. உலகத்தில் இயேசு அவதாரம் உண்மை. இயேசுக்கு முன்னாடி பிறந்தவர் தான் புத்தர். அந்த காலகட்டத்தில் தான் திருவள்ளுவர் இருந்திருக்கிறாரு. எத்தனையோ மகான்கள் இருந்திருக்கிறாங்க. சாணக்கியர்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இயேசு பிறந்தது கிமு 4 வரலாறுல இருக்குது. இயேசு பிறந்ததுலேருந்து கணக்கிடுறாங்க. 2025 இப்போ வருது. அதனால் சரித்திர புருஷரே தவிர கற்பனை புருஷர் அல்ல இயேசு. அதை புரிஞ்சுக்குங்க. ஆகவே இவரை பற்றி சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் முழுவதும் இவரை பற்றி தான் எழுதியிருக்குன்னு அப்போஸ்தலர்கள் யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணி ஊழியம் செஞ்சாங்க. நம்பினவன் நம்பாதவன் நம்பாமையே போயிட்டான். அதனால் அவங்க நம்புனாங்களா? பழைய ஏற்பாட்டுக்காரன் யூதர்கள்லாம் நம்பியிருக்கானா? நம்பலையே. இயேசுவை கிறிஸ்துண்டு நம்பணும். பொதுவாக கிறிஸ்துன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனாலே முன்குறிக்கப்பட்ட மெசியா, காலகாலமாக யூதர்கள் எதிர்பார்த்த இரட்சகர். அது இந்த இயேசு தான் அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க. அது ஒரு சிலர் தானே அதை ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாரும் ஏற்றுக்கிறலையே, எல்லாரும் ஏற்றுக்கிறல, இன்ன வரைக்கும் ஏற்றுக்கிறலையா. இஸ்ரேல் நாட்டில் பெஞ்சமின் நாத்தானியான்னு சொல்லி ஒரு இஸ்ரேல் பிரதமர் இருக்கார். ஆப்ரேஷன் பண்ணியிருக்குப்பா, அவருக்கு கல்லீரலில் ஏதோ பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் கிறிஸ்துண்டு இன்ன வரைக்கும் நம்பலையா. அதனால தான் அப்போஸ்தலர் சொன்னாங்க, இயேசுவை கிறிஸ்து அல்லன்னு சொல்கிறவனை தவிர வேறு யார் பொய்யன்? இயேசு கிறிஸ்து இவையும் பிதாவையும் மறுதலிக்கிறவனே யார்? அந்தி கிறிஸ்துன்னு சொன்னாங்க. அதனால் தேவ பிள்ளைகளே, எல்லாரும் நம்பணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவன் உங்கள் நடுவில் இருக்கிறார்னு யோவான் 1 யோவான் சாணகன் இயேசுவை பற்றி சொல்கிறான். அவங்களே அறியலை, இன்ன வரைக்கும் அறியலை, இப்போ வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கிறல. பழைய ஏற்பாட்டில் உள்ளவர் இந்த இயேசு தான்னு ஒரு சிலர் தான் ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாரும் ஏற்றுக்கிறல. அதுபோல் இந்து புராணங்களில் இதிகாசங்களில் நவமணிகளில் ஒரு ஒரு புருஷரை பற்றி எழுதியிருக்கேன். ரிக்கு சாம அதர்வன என்ற வேதங்களில், ரிக்கு வேதத்தில் 33ஆம் அத்தியாயத்தில் ஆட்டை போல் ஒரு பிரஜாபதி பலியிடுவார். பொதுவாக குதிரைகள் தான் வெட்டி பலியிடுவாங்க, மாடை பலியிடுவாங்க வெட்டி. பொதுவாக ஆரம்பத்தில் பூசை செய்கிறதெல்லாம் மாடை வெட்டி தான் அக்கினி குண்டலத்தில் போடுவாங்க.
அந்த அக்கினி குண்டலத்தெல்லாம் மாடு தான் போடுவாங்க வெட்டி. அந்த காலகட்டத்தில் இயேசு பிறக்கிறதுக்கு முந்தி சொன்ன காரியம்தான் இது. அந்த ஆட்டை போல இவர் பலியிடப்பட்டார் என்று நம்ம இணைச்சி இயேசுவை நம்ம குறிப்பு பேசுகிறோம். நம்புறவன் தான் நம்புவான், நம்பாதவன் எல்லாம் நம்பணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ பேர் இருக்காங்கன்னா எத்தனையோ பேர் நம்புகிறானா? நம்புகிறவனுக்கு அது பலிக்குது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுது. இயேசுவை தேவகுமார்னு எவனை விசுவாசிக்கிறானோ அவன் தானே ஆக்கினிக்கு போகாமல் ரட்சிப்படைகிறான்னு இருக்கு. இயேசுவா நம்புறது பெருசு இல்லை. புத்தன் இயேசு காந்தின்னு சொல்கிறாங்களே, அது இயேசுவா நீ நம்புறது உண்மை. ஒரு கடவுள் மறுப்பாளர் சொல்கிறாரு, இயேசு திருவிழா அறையிற வரைக்கும் அவர் அடக்கம் பண்ணுற வரைக்கும் நாங்கள் நம்புகிறோம் ஐயா, இயேசு நல்லவர் தான் சொல்கிறார். இயேசுவை எல்லாரும் நம்பலாம், ஆனால் இயேசுவின் பிறப்பை நம்ப மாட்டாங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க, இயேசு திரும்ப வர்றாரு என்று நம்ப மாட்டாங்க. அதில் தான் ஐயா விசுவாசமே இருக்கு. அதை நம்புகிறவன் தான் கிறிஸ்தவன், நம்பாதவன் உலகத்தான். அதனால் இயேசுவை சாதாரணமாக நம்புகிறேன்னு சொல்கிறது பெருசு இல்லை. அவன் தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுறான். கந்தகை மந்திரி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 37 படிக்கும்போது, இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன் ரதத்தை நிறுத்த சொல்லி தண்ணியில் இறங்கி ஞானஸ்தானம் வாங்கினா அவன் ஒரு புறஞ்சாதி. சந்தோஷமாக ஞானஸ்தானம் பெற்று ஊருக்கு போனான்னு இருக்கு. இயேசுவா நம்புறது இப்போ முக்கியம் இல்லை. அது யாரு தான் நம்ப மாட்டாங்க? இயேசு தான். இப்போ புத்தரை நம்பலையா? காந்தியை நம்பலையா? அது மாதிரி இயேசுவையும் நம்புகிறாங்க. அது ஒரு முக்கியம் இல்லை. அவர் தேவகுமார்னு நம்புகிறானா என்பது தான் முக்கியம். லேலுயா. ஆகவே அவருடைய உபதேசம் தான் புதிய ஏற்பாடு. அவருடைய தத்துவங்கள் அடங்கினது தான் அப்போஸ்தல உபதேசம், நிருபங்கள்னு சொல்கிறோம். ஆகவே அந்த வகையில் இந்த 12 மாதங்களாக வருஷத்தை குறித்து கிபி என்று உருவாக்கி இயேசு பிறந்ததிலிருந்து அந்த காலகட்டத்தை நியமித்து 2025 என்று இன்று நம்ம சொல்கிறோம். ஆகவே 12 மாதத்துக்கு நீங்களும் நானும் கனி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஒரு கோயிலுக்கு வரும்போது வெறுங்கையோடு வரக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் ஏதாவது சாப்பிட்றது கொண்டு வர்றீங்களோ, அதுபோல் ஒரு பெரிய ஆளை பார்க்கும்போது எப்படியாவது வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு எப்படியாவது கனிகளை பழங்களை எப்படி கொண்டு போகிறீங்களோ, அதுபோல் இந்த புத்தாண்டில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மரமாக நியமிச்சிருக்கிறார். உங்களை வெட்டலை, கனி கொடுக்காதனால வெட்டலை, பரிந்து பேசுகிற இயேசு இருப்பதுனால ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும்னு, இந்த புத்தாண்டில் உங்களை இருக்கட்டும்னு கர்த்தர் நாட்டியிருக்காரு. நீங்கள் இந்த 12 மாதத்துக்கு 12 கனிகளை கொடுக்கக்கூடியவங்களா நீங்கள் மாறணும். அது வேகமாக சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன். இந்த 12 கனிகள் வேகமாக படிக்கிறவங்க எடுக்கிறவங்க படிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஜனவரிக்கு கொடுக்கக்கூடிய கனி, ஜனவரி மாதம் கொடுக்கக்கூடிய கனி என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கவனிங்க, கனி ஜனவரி மாதம் கொடுக்குற கனி, ஜனவரி மாதம் கொடுக்குற கனி என்ன கனி? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. உங்ககிட்ட கேட்குற கேள்வி அதான். போன வாரம் என்னுடைய இளைய மகன் ஜான் பால் மனம் திரும்புதல் என்ற தலைப்பில் ஒரு அருமையான செய்தியை நமக்கெல்லாம் கொடுத்தார். அநேகர் அதை பார்த்துட்டு வர்றாங்க, அநேகர் அதை பார்க்குறாங்க, நிறையா பேர் அதை ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நிறையா பேர் அதில் கமாண்ட் போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என் மூத்த மகன் ஐசக் கூட எனக்கு ஃபோன் பண்ணி, அப்பா அருமையான செய்திப்பா, தம்பி பேசுனது ரொம்ப நல்லா இருக்குப்பான்னு சொல்லி ஐசக்கு சொன்னது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முதல்ல தேவன் எதிர்பார்க்குற கனி என்ன கனி? மனம் திரும்புறது. மனம் திரும்புறதுன்னா இந்த மனசை அப்படியே திரும்புறதுன்னு அர்த்தம். அப்படியே திருப்புறது. இந்த ஃபோக்கஸ் லைட்டு என் மூஞ்சியில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த லைட்டை அப்படியே திருப்புனா உங்கள் பக்கம் அடிக்கும். அது மாதிரி சவுல்
சபைகளை கெடுக்க, அழிக்க, துன்பப்படுத்த கிறிஸ்தவங்களை, சபைகளை கெடுக்க அதிகாரம் பெற்று குதிரையில் வேகமாக போகிறான். ஒரு குறிக்கோளோடு போய்கிட்டு இருக்கான். இடம் மறித்து கர்த்தர் அவனை சந்திக்கிறாரு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்ப்பா, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் இல்லையா அப்படின்னு அவனோட நேரடியாக காட்சி கொடுக்குறாரு இயேசு. உடனே அவன் சொல்கிற பதில் அப்போஸ்தலர் 9:6 அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், இந்த நேர் தெருவுக்கு போ, அங்கே அனனியான்னு ஒரு ஊழியக்காரன் இருக்கான், அங்கே போ. உடனே போகிறான். அதுக்கு பேர் கீழ்ப்படிதல்னு அர்த்தம். என்ன சொன்னாலும் நான் செய்வேன், உங்களுடைய சித்தம் என்ன, நான் என்ன வேணாலும் செய்கிறேன். இதுக்கு பேர் தான் ஏன் மனம் திரும்புறதுன்னு சொல்கிறது. யோசித்து சொல்கிறேன், ஜெபம் பண்ணி சொல்கிறேன், வீட்டம்மாக்கிட்ட கலந்து சொல்கிறேன்லாம் அவன் சொல்லலை, எங்கள் அதிகாரிகிட்டலாம் பேசி சொல்கிறேன்லாம் சொல்லலை. என்ன செய்யணும் நான் எங்கே போக சொல்கிறீங்களோ அங்கே போகிறேன். இதுக்கு பேர் தான் மனசை திருப்பிட்டான்னு அர்த்தம். அவன் போகிற மனசை திருப்பி இயேசு பக்கம் திருப்பிட்டான்னு அர்த்தம். அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. இதை கேட்குற தேவ பிள்ளைகளே, உங்கள் மனசு பழைய வருஷங்களில் எங்கிட்டாவது திரும்பி போய்கிட்டு இருக்கலாம். இதை வாங்குவேன், இதை செய்வேன், அதை கட்டுவேன். உனக்கு அவசியமானது வாங்கணுமே தவிர நீ நினச்சதெல்லாம் வாங்கக்கூடாது. ஒரு சில கடைகளில் போகிறீங்க, ஆசைப்பட்டதெல்லாம் வாங்க வாங்க, அங்கே வாங்க, லோன் போடுங்க, கடன் வாங்க. இது என்னது, குப்பை மாதிரி போடுறது வீட்டில். உனக்கு தேவைப்படுறது மட்டும் வாங்குங்க. தேவையில்லாதெல்லாம் வாங்கி வீட்டில் குமிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுபோல் உங்கள் இருதயம் தாறுமாறாக போயிருக்கலாம் ஒரு குறிக்கோளோட. 2025 கர்த்தர் சொல்கிறாரு, தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள், தேவன் பக்கம் உங்கள் மனசை திருப்புங்க. இனிமேலாவது திருப்பி அவர் சித்தத்தை செய்யுங்க, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இயேசு சொன்ன பிரசங்கமே அதானே. மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். பிரசங்கமே இயேசு அதான் சொன்னார். அப்போஸ்தலர் 2:38 அப்போஸ்தலர்கள் நான் என்ன செய்யணும்னு கேட்ட கேள்விக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்புங்கன்னு தான் சொன்னது அவங்க அதான். கடைசியில் உள்ள கிறிஸ்தவ சபைகளுக்கு மனம் திரும்புன்னு 6 சபைகளுக்கு சொல்லியிருக்காங்க. தேவ பிள்ளைகளே, முதல் படி மனம் திரும்புறது தான். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி உலகம் முழுவதும் சொல்லணும்னு லூக்கா 24:47 இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கட்டளையிட்டார். முதல்ல மனம் திரும்புறது தான். மனம் திரும்பினவன் என்றைக்குமே பாவம் செய்ய மாட்டான். மனம் திரும்பிதான் அப்புறம் ஞானசானம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் தான் ரசிக்கப்படுவான். அதனால சும்மா ஞானசானம் பெற்றேன், நான் திடப்படத்தில் எடுத்தேன், நான் அங்கே பட்டம் வாங்கினேன், இங்கே நான் கோயிலுக்கு போனேன், இங்கே சீட்டு வச்சுருக்கேன், இந்த கார்டுன்னா உனக்கு என்ன இருக்குது? மனம் திரும்பா விட்டால் உனக்கு என்னடா பிரயோஜனம் இருக்கு? ஒருத்தன் விடிய 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 கப்பல் ஓட்டினானா, 2 கம்பை வச்சுக்கிட்டு அந்த கப்பலை நகட்டுற, அது பேர் என்ன, துடுப்பு. 2 துடுப்பை வச்சு அப்படியே அடிச்சுக்கிட்டே விட்டிய விட்டிய ரொம்ப பயங்கரமாக அடித்தானா காலையில் பார்த்தா இருந்த இடத்துல தான் இருக்குது. ஏன்னா கட்டியிருக்காங்க கயிறு கட்டிட்டு விடிய விடிய காலையில் பார்த்தா அது கயிறு கட்டியிருக்கு. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டு இருந்தால் விடுதலை ஆகாது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உபதேசத்தை கேளுங்க, கோயிலுக்கு ஒழுங்காக வந்துக்கிட்டே இருங்க, விடுதலை ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். சில ஆளுங்க